பாருங்கப்பா, ஆளாளுக்கு பேசியிருந்தா முடிவா என்ன சொல்றீங்க? இதோ பாருண்ணா, இங்க இருக்கவங்க எல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்படி அனாமத்தா ஒரு கொலை பண்ணவெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தா பிரச்சனை ஆயிடும். நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதனால அவனை ஏதாவது வேலைக்கு அனுப்புங்க. என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்னடா டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்களேன்னு பயந்துராத. நீ என்ன இதுன்னு எங்களுக்கு தெரிய வேணா. இந்த பார், எப்பவும் வண்டியை சைட் லாக் பண்ணக்கூடாது. அப்புறம் அவசரத்துக்கு எடுக்க முடியாது. என்ன வா, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். இன்னைக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஒரு ஆள் கையை எடுக்கணும், அவ்வளவுதான். வலது கை நோட் பண்ணிக்கோ. சரிண்ணா. வா. அந்த வீடு தான். ஐயா தினமும் ராத்திரி 10 மணிக்கு இந்த வீட்டுக்கு வந்துடுவாரு. 1 மணிக்கு தான் போவாரு. எவ்வளோ வச்சுக்கிறான். இதை பாரு, அதான் ஒரு காரு. அவ்வளோ தூரம் நடந்து வந்து தான் காரை எடுக்கணும். அதனால தான் நம்ம கரெக்டாக நடுவில் நிற்கிறோம். என்ன புரிஞ்சுதா? ம். ஆள் வரானான்னு பாரு. ஏய், இவ்வளவு நேரம்லாம் பாத்தீங்கன்னா சட்டி கிழிஞ்சிரும். இந்த பாரு, இந்த மாதிரி ஸ்லைட்டாக எட்டி பார்த்துட்டு தற்குன்னு உள்ள எடுத்துக்கணும். நான் ஒரு செகண்டு, ஒரே செகண்ட் தான் டைமு. அதுக்குள்ளே எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? பாரு. என்ன பார்த்த? ஆள் வரல. வேற என்ன பார்த்த? ஏய், என்னடா டென்ஷன் பண்ற? ஐய, தெருமனையில் ஒருத்தன் நடந்து போறான். ஒரு அம்மா பால்கனியில் வேடிக்கை பார்க்குது. 3-4 சின்ன பசங்க அலெக்ஸ் பாய்ஸ் விளையாடுறாங்க. 2 நாய் தெரியுது. 3 வீட்டு கதவு திறந்துருக்குது. பாரு. கரெக்டா? கண்ணு கேமரா மாதிரி பதியணும். ஒன்று விடக்கூடாது. இதான் உன் பொருள். வீட்டுக்கு போய் பூஜை எல்லாம் பண்ணி பத்திரமா வச்சுக்கோ. புடி. கை நடுங்குது பார். ஸ்டடியா புடி. இப்படி வை. இருக்கிறதும் தெரியக்கூடாது, எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கணும். எடுத்து பாரு. உள்ள வை. எடுத்து பாரு. உள்ள வை. பரவாயில்ல. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. எப்போ வேணாலும் வருவான். அலட்டாரு. கை இடுப்புலயே இருக்கட்டும். பயமா இருக்கா? பொய் சொல்லாத. பயமா இருக்குல்ல? எனக்கும் பயமா தான் இருக்கு. தப்பு இல்லை. பயந்தான் உன்னை காப்பாற்றும். நம்ம உயிர் மேலே பயம் இருந்தால் தான் மற்றவங்க உயிர் எடுக்க முடியும். மூச்சு கூட விடாத. கத்தியில் கை வச்சுக்கோ. போடா. Woo!
ரெண்டு பேருக்கு ஆப்பு வச்சிருப்பியாடா? ஏன் தலையில கட்டினாங்க பாரு. ஏந்திரி. சரி பரவாயில்ல. முத தடவை அப்படித்தான் இருக்கும். டென்ஷன் ஆகாத. பாதிதான் வெட்டிக்கிறேன். போய் மீதியை வெட்டிட்டு வா. ஒரு தடவை வெட்டினாதான் புரியும். போ போடா. போலாம் வா. கவலைப்படாத, உன்னை பத்தி நல்ல ரிப்போர்ட்டா கொடுக்குறேன். நெருப்பு வாயினில் ஓரமாய் எரியும், கத்தி கண்ணின் இருபுறம் தெரியும், நடக்கும் நடையில் வருபவன் புரியும், ஊரே பார்த்து ஓரமாய் ஒதுங்கும். இது என்ன கடவுளே, புரியாது கடவுளே, வேரோடு சாயும் இந்த காடே தரையாகும். எதிராளி பார்க்கிறான், தெருவோரம் நிற்கிறான், மார்க்கெட்டில் முறைக்கிறான், என்னை போட்டு தள்ள துடிக்கிறான். என்ன ஆனாலும் தான் மூஞ்சில பயம் மட்டும் காட்டாத. எங்கேயும் வருகிறான், யமனாக தொடர்கிறான், முகம் மாற்றி அலைகிறான், என் கண்கள் பார்த்தால் மறைகிறான். இது உன் பிரச்சனை குமாரு. நீ மூர்த்தி தம்பிய போட்ட, அவங்க உன்ன போடுறதுக்கு அலையறானுங்க. இதுல நாங்க உள்ள பூந்தா கேங் வார் ஆயிடும். அவன் முந்துவானா, நான் முந்துவேனா, நாளை ராத்திரி சொல்கிறேன். உடையும் மேகம் மழையாய் பொழியும், உடைக்கும் வந்து வேகமாய் பொழியும். என்னடா பொருள் எப்படி சுத்துறா? நல்ல பொண்ணு.
போறா தலைக்கு. ஹலோ, சரோஜா கிருஷ்ணவேணி இருக்கா? கஸ்டமர் கூட மகாபலிபுரம் போயிருக்குது குமாரு. நாளைக்கு வந்துடும். அர்ஜென்ட்டா? வேற யாரையாவது அனுப்புவா? வேணாம். வேணா ஃபோன் நம்பர் தரேன், பேசுறியா? ஏய் இந்தா உனக்கு தான் ஃபோனு. இந்த நம்பர்லாம் ஏன் கொடுக்குற? எங்க போனாலும் நம்பர் கொடுக்கணும். ஐயா மூஞ்சா பாடுற. ஹலோ. அடிச்சானா? ஆ அடிச்சானா? இல்ல இல்ல, என்ன விஷயம்? உன்னை பார்க்கணும். ஆ நாளைக்கு காலையில வந்துடுவேன். சரி வச்சுட்டேன். அப்புறமா ஃபோன் பண்றேன். எதையாவது நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காது. நாளைக்கு வந்துடுவேன். எனக்காக என்ன உனக்காக? அந்த பொண்ணை வச்சுதான் அந்த இடமே ஓடுது. வர்றவன் எல்லாம் கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணின்ட்டு தான் வர்றான். அவ்வளவு விட்டுறனா? இல்ல அன்புண்ணா, பாவம் அதுக்கு இஷ்டம் இல்ல. நாங்கெல்லாம் இஷ்டப்பட்டா செய்றோம். உழப்பு. இதோ பாரு குமாரு, உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. நமக்குள்ளே நிறைய ரூல்ஸ் இருக்கு. நீ எவனை வெட்ட போறேன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன் பொண்ணை விட்டுறேன்னு நீ கேட்காது. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. உன்னை அங்க கொண்டு போய் விட்டவனே நான் தான். யாரு என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? வேணும்னா 2 நாள் எங்கேயாவது கூட்டிட்டு போ, சந்தோஷமா இரு. அதை விட்டுட்டு பாவம் புண்ணியன்னு காலங்காத்தால வந்து தாபாஷ் பண்றான். இல்லண்ணா, பாவம் விட்டுரு. என்ன மிரட்டுறியா? நீ பேசல, அந்த பொண்ணு பேசுது. படுத்த சுகம், கண்ணு தெரியல. என்ன சொன்னா? நீ பெரிய ஆளு, உனக்கெல்லாம் பயந்துருவாங்கண்ணா. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். தெரிஞ்ச பையன்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ, நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அண்ணா, இது என்னடா, என்ன பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? நாலுல இருந்து அது வேலைக்கு வராது. ஏய், உள்ள வைடா. இவனை போடுறதுக்கெல்லாம் கத்தி எடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போ. ஏதாவது ஆக போகுது. வந்துட்டாரு ஆர்டர் போடுறது. ஏய், ஒழுங்கா தேடா, தேய்ச்சி எடுத்து தேய்ச்சிக்கிட்டு. ஏய் ஏய், என்ன முறைக்கிற? சொல்றேன், முறைச்சு
அண்ணா இந்த பாருண்ணா அண்ணா வேணாண்ணா டென்ஷன் ஆகாத. அவனுக்கு என்ன தெரியும்? விட்டுரு. டேய் போடா, யாரு என்னன்னு தெரியாம மேல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். போ அண்ணா வாண்ணா.